குட் ஈவினிங். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்டோட ஸ்கோர் கார்டு தான். இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட் போட்டேன். ஓகேங்களா? எந்தெந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னா மார்க் டெஸ்ட் நம்பர் 4 அண்ட் 5. ஓகேவா? இதை பத்தின இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். எனக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27th. ஓகேங்களா? 27th. மோஸ்டா நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நான் வந்து யோசிச்சேன். நம்ம வந்து என்னடா பண்ணலாம்? மெயின்ஸ் படிக்கலாமா? ஏன்னா வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 27 பிரிலிம்ஸ். 3ஆம் தேதி ஏஓவோட பிரிலிம்ஸ். 4 இல்ல அப்படின்னா 11ஆம் தேதி. 2ல ஏதாவது ஒரு நாள் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கோட பிரிலிம்ஸ் வரும். 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓவோட மெயின்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்தேன். ஓகே. ஒரு வாரம் எடுத்துக்கலாமா? இல்ல வந்து ஒரு 2 நாள் போதுமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு எஸ்பிஐ கிளர்க்குக்கு. அப்பதான் யோசிச்சேன். இப்படி பண்ணி தான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ பிரிலிம்ஸ்ல பேக் ஃபயர் ஆச்சு. அந்த ஒரு பயம் வந்து எனக்கு சரி வேண்டாம். ஒரு 5 நாளாவது குறைஞ்சது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு என்னால 2 மார்க் டெஸ்ட் தான் போட முடிஞ்சுது. 2 மார்க் டெஸ்ட் தான் போட முடிஞ்சுது. நாளைக்கு ஒரு 3 குறைஞ்சது 3 மார்க் டெஸ்டாவது போடுவேன். அடுத்தது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நாளை சேர்த்தணும் அப்படின்னா 4 நாள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 10 மார்க் டெஸ்டாவது போட்டுருவேன். ஓகே. இதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. என்ன சொல்றது? இது வந்து நான் பிரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டை வந்து என்ன சொல்றது? மேக்ஸிமம் நான் போடுறது இல்ல. பட் அதுதான் வந்து எனக்கு ஒரு பிரிலிம்ஸ்லயும் டிராபேக்கா இருக்குது. செக்ஷுவல் மார்க் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடவே இல்ல. எதையுமே தொடல இன்னும். பாருங்க. எதுவுமே தொடவே இல்ல. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? வேஸ்ட்டா போகுது. ஓகே. நம்ம வந்து மார்க் டெஸ்டோட இது வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 4த் வந்து பார்த்தலாம். ஓகே. 4த் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் அட்டெம்ப்ட் எங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து இது அனாலிசிஸும் ஓப்பன் பண்ணிடுறேன் பேரலலா. ஓகே. டோட்டல் வந்து அட்டெம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79 அட்டெம்ப்ட். ஓகே. எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா 74 வந்திருக்கு. 5 தப்பா இருக்கு. 5 இல்ல 4 தப்பா இருக்கு. அதனால 1 மார்க் போயிருச்சு. ஓகே. 21 ஸ்கிப் ஆயிருக்கு. அதை தாண்டி வந்து எவ்வளவு மார்க் எது இதுல வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துருவோம். அனாலிசிஸ் ஓபன் ஆயிருச்சா? எஸ், ஓபன் ஆயிருச்சு. செக்ஷனல் மார்க் டெஸ்ட் நான் பேரலா ஓபன் பண்ணிடுறேன். ஓகே. நான் சொன்ன மாதிரி 79 அட்டெம்ப்ட், 74. ஓகே. ஏதோ வந்து அதிசயமா நமக்கு மார்க் நிறைய வருது. எனக்கு என்னன்னு தெரியல. 93.74% எவ்வளவு பேர் அட்டன் பண்ணிருக்காங்க? 92,000 பேர் அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 கரெக்ட், 1 தப்பு. ஓகே. 6 வந்து என்னால போட முடியல. டைம் பத்தல. கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால 2.75% வந்து 90. எனக்கு வந்து உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. இங்கிலீஷ்ல நான் வந்து 90% வாங்கியிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா ரீசனிங் குவான்சன்டா விட இங்கிலீஷ் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது என்னன்னு தெரியல. எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது குவான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 19 கரெக்ட், 2 தப்பா இருக்கு. இதுதான் சிம்பிளிபிகேஷன்ல வந்து ஒன்று தப்பா இருக்கு. சிம்பிளிபிகேஷன் ஒன்று தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் டிஐல ஒன்று வந்து 154க்கு பதிலா 156ன்னு போட்டேன். அது ஒண்ணு. குவான்ஸ்ல வந்து ரீசனிங்ல பாத்துட்டீங்க அப்படின்னா 32.75. இது ஒரு என்ன சொல்றது? நல்ல மார்க் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நான் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த மார்க் டெஸ்டோட மார்க் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது நல்லா பண்ணிருக்கனா இல்லையா அப்படின்னு. ஓவராலா இவ்வளவுதான் வந்திருக்கு. இவ்வளவு வந்திருக்கு. ஓகே. ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த மார்க் டெஸ்ட் வந்து 5th மார்க் டெஸ்ட். 5th மார்க் டெஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் அனாலிசிஸ் ஓபன் பண்ணிடலாம். ஓகே. இதுல அட்டெம்ப்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அட்டெம்ப்ட் அதிகமா இருக்கு. கரெக்டா? ஓகே. நம்ம டைரக்டாவே இதுலயே போயிடுறேன். அனாலிசிஸ்லயே போயிடுறேன். இது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு ஓகே. அட்டெம்ப்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா அதிகமாயிருக்கு. 84 ஆயிருக்கு. இதுல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தப்பா இருக்கு? எங்கடா அது? 7 இன்கரெக்ட். இதுல 5 வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது ரீசனிங்ல தப்பா இருக்கு. ரீசனிங்ல பாருங்களேன். ரீசனிங்ல பெர்சன்டேஜ் 11.22. எவ்வளவு மார்க் வந்திருக்குன்னா 25.75. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடா போடுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் தான் இங்கேயே சொதப்பிட்டேன். ஓகே. நான் தான் வந்து சொதப்புன்னு சொதப்பிட்டேன்.
ஸோ அதனால தான் இந்த மார்க் வந்திருக்கு. ஸோ இதோட ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து 90.01. ஓகே. ஸோ ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நல்லா வந்திருக்கு. இது 21.75. போன டைம் எவ்வளோ வாங்கினேன்? 22.75 தெரியல. இது வந்து 91% வந்திருக்கு. ஓகே பார்ப்போம். ஓகே டாடா பை பை. எல்லாரும் நல்லா படிங்க. ப்ரிலிம்ஸ் முடிச்சவங்க மெயின்ஸுக்கு படிங்க. அதை தாண்டி ப்ரிலிம்ஸுக்கும் டைம் ஒதுக்கணும். இல்லை 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப வந்து குழப்பிக்காம கொஞ்சம் கிளியரா படிங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். டாடா பை பை. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.